வணக்கம். தமிழ் கிரிப்டோலேருந்து உங்களுக்கு கார்த்திக் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம்னா இயோ காயின் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இயோ காயின் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அது என்ன பிளானு என்ன பண்ணுறாங்கன்றத நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்றது தான் மெயினாக இன்றைக்கி கான்செப்டாக பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதை நான் சொல்கிறேன். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ரெஃபரல் லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த ரெஃபரல் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷோ ஆகிறத நான் காமிக்கிறேன். இப்போ ரெஃபரல் லிங்க் நான் கிளிக் பண்ணி போகிறேன். இப்போ போனால் ரிஜிஸ்டர் யோ காயின் யோ ட்ரேடர் இருக்கு இல்லையா, யோ ட்ரேடர் இருக்குங்க இல்லையா, கொடுத்த உடனே இங்கே ஃபுல் நேம் உங்கள் பேர் என்னவோ அந்த பேர் சதீஷ் அப்படின்னா சதீஷ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே வெப்20 அட்ரஸ் நீங்கள் பைனான்ஸ் கூட போனால் டெபாசிட்டில் போய்ட்டு நீங்கள் யூஎஸ்டின்னு அடிச்சிங்கன்னா யூஎஸ்டிடி வந்துடும். யூஎஸ்டிடிலேருந்து உங்களுக்கு பிஎஸ்சி செயினில் நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லை உங்களுக்கு தெரியணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி நம்ம எடுக்கிறன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அந்த செயின் அந்த அட்ரஸ் எடுத்துன்னு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். உங்கள் இமெயில் ஐடி என்னவோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள், அதாவது டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஒன்று பண்ணிக்கோங்க. திருப்பி அதே பாஸ்வேர்டை கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா செலக்ட் ஒரு கண்ட்ரி. செலக்ட் ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்தியா நம்ம இங்கே தள்ளிட்டு போனால் உங்களுக்கு இந்தியான்னு உங்களுக்கு இருக்கும். அந்த இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அது கீழே உங்களோட மொபைல் நம்பர் என்னென்ன மொபைல் நம்பர் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு உங்கள் ஐடி ஷோ ஆகும். ஒய்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஷோ ஆகும். அந்த டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு சைன்இன், அதாவது லாகினோ சைன்இனோ கேட்கும், அது கொடுங்க. மேலே இவங்க அந்த யூசர் நேம் டைப் பண்ணிங்க, ஒய்டின்னு போட்டு அந்த யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சேவில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், லாகின் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த இப்போ காமிச்சது வரைக்கும் காமிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லாகின் ஆகிடும். லாகின் கொடுக்க வேண்டிய வேலை இல்லை. இப்போ நான் $100 நான் பேக்கேஜ் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 0.5 எனக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் ரெஃபரல் பண்ணியிருக்கேன். அந்த ரெஃபரலுக்கான எக்ஸ்ட்ரா கமிஷன் எனக்கு வந்துட்டுருக்கு. சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் ரெஃபரல் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெஃபர் நீங்கள் பண்ணலாம். அதுக்கான பர்சன்டேஜ் என்ன உங்களுக்கு வந்துடும். டெய்லி ROI உங்களுக்கு $100 போட்டால் டெய்லி $1/2, மாதத்துக்கு கிட்டத்தட்ட $15 நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் இதோட கான்செப்ட்டு. மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறது, எப்படி பேக்கேஜை ஆட் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.